வந்து ஸ்பீடு, ஃபேன் ஸ்பீடு. ரெண்டாவது கொடுத்துடணும். பிளாக் வந்து மூணாவது ஃபுல் ஸ்பீடு. ஓகே. இப்போ வந்து ஒயிட் வந்து காமன்டா நியூட்ரல். ஒயிட் வந்து நியூட்ரலு. அதை கரெக்டாக நியூட்ரலில் கொடுத்துடணும். ஓகே. நல்லா லாக் பண்ணிடணும். ரெட்டு இந்த ரோஸ் வந்து கெப்பாசிட்டர் ரன்னிங்கு. இது வந்து ரன்னிங்கு. இந்த 2 பின் இருக்குது பாருங்கள், அதில் தான் கொடுக்கணும். இந்த 2 பின் இருக்க கெப்பாசிட்டருக்கு கொடுக்குறது. அதில் தான் ஃபேனுக்கு ஒரு பின் ஒரு ஜாக்கில் கொடுக்கணும். இதில் வேண்டாம் கொடுத்துக்கணும். நல்லா மாட்டிட்டு டைட்டாக மாட்டிடணும். இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். எல்லாம் மாட்டியாச்சு, பக்காவாக மாட்டியாச்சு. இதை வந்து மாட்டிட்டு நம்ம வந்து செக் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், கெப்பாசிட்டருக்கு மாட்டியிருக்குது, காமனு 3 ரன்னிங்கு மாட்டியிருக்குது ஸ்பீடுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி செக் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா பக்கா சேஃப்டி எதுவும் ஒயரும் டச் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கை எதுவும் வைக்கக்கூடாது. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெட்டியாக வச்சுட்டு பவர் கேபிள் நோந்த போகிறோம். அப்படியே வச்சுட்டு பாருங்கள், கொஞ்சம் தள்ளி வந்துட்டு டக்குன்னு ஸ்டார்ட் ஆகல. லைட்டாக ஸ்பார்க் கூட வரலாம் கெப்பாசிட்டர்லேருந்து. அதுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் நம்ம சேஃப்டி தான் நம்ம முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். வந்து ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வந்து மாட்டிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், பவர் ஆன் பண்ண போகிறோம். பவர் ஆன் பண்ணிட்டு ஃபேனில் வைப்போம். கீழே தான் ஃபேனில் வச்சாச்சு. ஓடுது. இல்லை பாருங்க, ஏர் வருது பாருங்க. இப்போ ஃபேன் ஓடுறத காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஃபேன் ஓடுறது சவுண்ட் ஆல்ரெடி வந்திருக்கும். ஃபேன் ஓடுது பாருங்கள், எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். சூப்பராக ஓடுது ஃபேனு. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த கம்ப்ரஸருக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஓட்டணும் ஃபேனு. நல்லா ஃபேனு